ஹாய் ஹலோ. இன்றைக்கி நம்ம ஆல்கஹால் ஃபீனால் அண்ட் ஹீதர் லெசனில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு அப்புறம் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு கான்செப்ட்டு அதுக்கப்புறமா லைன் பை லைன் நம்ம கொஷின் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ வெல்கம் டு அவர் சேனல். இப்போ ஆல்கஹால் ஃபீனால் லெசனில் ஃபஸ்ட்டு ஆல்கஹாலில் நம்ம ப்ரிப்ரேஷன் பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஆல்கஹாலாக இருந்தாலும் ஃபீனாக இருந்தாலும் ஈதராக இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிப்ரேஷன் தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓகேவா? ஆல்கஹாலோட ப்ரிப்ரேஷனில் எதெல்லாம் வச்சு ஆல்கஹால் ப்ரிப்ரேஷன் பண்ணலாம், எந்த ரியாக்ஷன்லாம் வச்சு நம்ம ஆல்கஹாலை ப்ரொடியூஸ் பண்ணலாம், அதை பற்றி தான். ஃபஸ்ட்டு டெரிட்டரி ஆல்கேன்ஸ் அதை வச்சு ஆல்கஹால் ப்ரிப்ரேஷன் பண்ணலாம். ஆல்கேன் அலைட்ஸ், கிரிக்னட் ரியேஜன்ஸ், ஈஸ்டர், ஆல்கேன், கார்பாக்சில் கார்பனன், ஈஸ்டர், பிரைமரமைன்ஸ் இதெல்லாம் வச்சு நம்ம ஆல்கஹாலை ப்ரிப்ரேஷன் பண்ண முடியும். இப்போ ஃபஸ்ட்டு ஆல்கஹால் எப்படின்னா, ஆல்கஹால் ஒரு ஆர் குரூப்னால் சியோட அது கார்பனாக ஜாயின் ஆகிருக்குள்ள அந்த ஒரு ரிங் மாரி அது ஆர் குரூப்போட ஒரு அச்சு அட்டாச் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நம்ம அச்சுட்டு வாட்டரோட பண்ணியிருக்காங்க. வாட்டரில் ரெண்டாக பிரிச்சுருக்காங்க. ஒன்று அச்சு ப்ளஸ்னும் இன்னொன்று OH மைனஸ்னு பிரிச்சுருக்காங்க. இப்போ இந்த அச்சை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இங்கே ஏன் மைனஸ் அச்சு போட்டிருக்காங்கன்னா, இந்த அச்சை ரிமூவ் பண்ணிட்டோம், அதனால் மைனஸ் அச்சு. இங்கே ப்ளஸ், இது மைனஸ் சிம்பிள் தான், OH மைனஸ் தான். ஏன் ப்ளஸ்ன்னு போட்டிருக்கோன்னா, இது ஜாயின் பண்ண போகிறதுனால இது ப்ளஸ் ஆகும். ஓகே, இப்போ ROH கிடச்சிருச்சு. ஒரு கார்பனும் பின்னி இருக்குது, அது கூட ஒரு OH அட்டாச் இருந்துச்சுன்னா அது ஆல்கஹால் ப்ரிப்ரேஷனாக தான். OH அட்டாச் ஆயிருக்குன்னா ஒரு பென்சின் ரிங்குள்ளே அட்டாச் ஆகிடுச்சுன்னா அது நம்ம ஃபீனால்னு சொல்லுவோம். இதே ஒரு 4 கார்பன் இல்லை 3 கார்பன் 2 கார்பனோட OH அட்டாச் ஆகிடுச்சுன்னா அதெல்லாம் ஆல்கஹால்னு சொல்லுவோம். இப்போ ஃபீனால் ப்ரிப்ரேஷன் நீங்கள் பார்க்கலாம். ஃபீனாலுக்கும் அப்படி தான் பாருங்கள். ஒரு பென்சின் ரிங் இருக்குது, அதோட ஒரு அச்சு அட்டாச் ஆகிருக்கு. இங்கே ஆர் குரூப் இருக்குது, ஆனால் இங்கே பென்சின் குரூப் இருக்குது. இப்போ இதுவும் அதேமாரி ரியாக்ஷன்னா அச்சை ரிமூவ் பண்ணுறாங்க, OH ஜாயின் பண்ணுறாங்க. இதுதான் ஃபீனோட ஸ்ட்ரக்சர். பென்சினோட OH அட்டாச்சுன்னா அது ஃபீனால். இதே ஆர் குரூப்போட கார்பன், ஒரு கார்பன் 2 கார்பன் 3 கார்பன் 4 கார்பன் அதோட OH அட்டாச் ஆகிடுச்சுன்னா அது ஆல்கஹால். இப்போ when one or more hydrogen is replaced by the OH in the aliphatic hydrocarbon we will the alcohol. இப்போ ஒன்று இல்லைன்னா 2 இங்கே ஒரே ஒரு அச்சு தான் இருக்குது, இல்லை ஒரு 4 அச்சு இருக்குது, 2 அச்சு இருக்குது, 3 அச்சு அப்படி இருந்துச்சுன்னா அந்த அச்செல்லாம் ரிமூவ் பண்ணி நம்ம OH அட்டாச் பண்ணுறோம்ல, அப்படிலாம் பண்ணோன்னா நம்ம அது அலிஃபேட்டிக் ஹைட்ரோகார்பன் we will get அந்த ஆல்கஹால் மூலமாக அலிஃபேட்டிக் ஹைட்ரோகார்பன் கிடைக்கும்னு சொல்கிறோம். இதே ஃபீனாலில் இந்த அச்சை எடுத்துகிட்டு ஒரு அச்சு இருக்கிறனால ஒரு அச்சு எடுத்துகிட்டு OH குரூப் ஆட் பண்ணிடுவோம். இந்த ஒரு 2-3 அச்சு எடுத்துகிட்டு இருந்துச்சுன்னா அந்த 3 அச்சு நம்ம எடுத்துகிட்டு OH குரூப்பை அட்டாச் பண்ணும். when one or more hydrogen is replaced by the OH, ஒரு ஹைட்ரஜன் 2 ஹைட்ரஜன் அதை நான் சொன்னதும் அதுக்கேற்றமே நம்ம OH அட்டாச் பண்ணிக்கணும். அதை என்ன சொல்லுவாங்கன்னா அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பனஸ் ஃபீனால்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ ஆல்கஹாலில் ஆர் குரூப்போட அச்சு அட்டாச் ஆகிருக்கும். அந்த அச்சை நம்ம OH மாற்றிட்டோம்னா அது ஆல்கஹால்னு சொல்லுவோம். இதே பென்சின் கூட ஒரு அச்சு அட்டாச் ஆகிருக்கும். இதே நம்ம அச்சை ரிமூவ் பண்ணிட்டு OH போட்டோன்னா அது நம்ம ஃபீனால்னு சொல்லுவோம். இதே ஒரு அச்சு இல்லாமல் 2-3 அச்சு, அது ஃபீனாலில் அதுவும் ஒரு அச்சு இல்லாமல் ஒரு ஹைட்ரோகார்பன் இல்லாமல் நிறைய ஹைட்ரோகார்பன் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணி நம்ம OH குரூப்பை ஆட் பண்ணுவோம். அதுக்கு தான் இதுமாதிரி பேர்லாம் வச்சுருக்காங்க. அலிஃபேட்டிக் ஹைட்ரோகார்பன் ஒன்றும் அரோமேட்டிக் ஹைட்ரோகார்பன் ஒன்றும் பேர் வச்சுருக்காங்க. இப்போ ரெண்டாவது ஸ்ட்ரக்சரில் ROH ஆல்கஹாலோடது ROH கொடுத்துட்ருக்காங்க. இப்போ ஆக்சிஜனுக்கு அதை சுற்றி ஒரு எத்தனை லோன் பேர் வச்சுருக்கோன்னா ஒரு 6 லோன் பேர் வச்சுருக்கோம். ஒன்று இந்த ஆர் கூட ஜாயின் ஆகிருக்கு, இன்னொரு லோன் பேர் அச்சுக்குள்ளே ஜாயின் ஆகிருக்கு. மீதி 2 லோன் பேர் ரிமைனிங் இருக்குது.
இப்போ இது என்ன ஸ்ட்ரக்சர் கொடுக்கும்னா sp3 ஸ்ட்ரக்சர் கொடுக்கும். ஆனால் நார்மலாக நம்ம வந்து என்ன சொல்லுவோம்னா இந்த sp3 டெட்ரா எட்ரல்னாலே நார்மலாக வந்து 110.5 டிகிரின்னு சொல்லுவோம். ஆனால் இதில் வந்து அது என்ன எவ்வளோ ஆங்கிள் கொடுக்குன்னா 108.9 டிகிரி அந்த ஆங்கிளை கொடுக்குது. இது தியரி பேஸ் தான் இது. அதுக்கப்புறமா வந்து இதை வந்து எந்த பிஹெச்னா வந்து அதை எதை ரெப்ரசன்ட் பண்ணோம்னா ஃபீனானை ரெப்ரசன்ட் பண்ணும். ஃபீனானா இந்த ரிங்குக்குள்ள ரிங் இருக்கா, ரிங்குக்கூட ஓவர்ஸ் அட்டாச் ஆகிருக்கு. அது வந்து ஃபீனான்னு சொல்லுவோம். ஓகே, அது ஃபீனான். இதை வந்து இது போடாமல் ஷார்ட் மெத்தடாக போட்டிருக்காங்க. இது 109 ஆங்கிள் கொடுக்கும். இப்போ வந்து ஆல்கால், இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம என்ன பார்த்தோம், டெரிட்டரி ஆல்கஹால்லேருந்து டெரிட்டரி அல்கேன்லேருந்து எப்படி ஆல்கஹால் ப்ரிப்பரேஷன் பண்ண போகுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃப்ரம் அல்கேன்லேருந்து ஆல்கஹால் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ண, டெரிட்டரி அல்கேன். டெரிட்டரி அல்கேன்னா என்னன்னா ஒரு கார்பனை சூழ்ந்து ஒரு கார்பன் 3 கார்பன் சூழ்ந்துச்சுன்னா அது டெரிட்டரி அல்கேன்ஸ் இருக்கும். ஏன்னா ஒரு கார்பனை சூழ்ந்து ஒரு 2 கார்பன்ஸா டெரிட்டரி அல்கேன்ஸ் இருக்கும். அது பொறுத்து தான் இது வந்து டெரிட்டரி அல்கேன்னு சொல்கிறாங்க. இது ஒரு டெரிட்டரி அல்கேன். ஏன்னா ஒரு கார்பனை சுற்றி ஒரு 3 கார்பன் வந்து பாண்ட் பண்ணியிருக்கு. ஆனால் இந்த டெரிட்டரி அல்கேன் கூட ஒரு அச்சு கொடுக்கும். இப்போ டெரிட்டரி அல்கேன் என்ன சொல்கிறாங்கன்னா அது கூட வந்து ஒரு ப்ளஸ் அச்சையும் KMNO4ஐயும் ட்ரீட் பண்ணுறான். அப்படி பண்ணும்போது ஸ்ட்ராங் ஆக்சிடேஷன் ஒரு ஏஜென்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, அது டெரிட்டரி அல்கேன். ஓகே, இப்போ வந்து அதே அச்சு ப்ளஸ்ஸையும் KMNO4க்கு ட்ரீட் பண்ண போகிறாங்க. இப்போ வந்து நம்ம இந்த அல்கேனை வந்து ஆல்கஹால்லாம் மாற்றணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு அச்சை ரிமூவ் பண்ணுவோம், அதுவும் ஒரு அச்சை ஆட் பண்ணுவோம். இந்த மெத்தட் வந்து எல்லாத்துக்கும் இல்லை, ஒன்றுத்துக்கும் ஒரு மாதிரி மாறும், ஒரு ரியாக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போ வந்து இங்கே அச்சு ப்ளஸ் கொடுக்குறதுனால அச்சு ப்ளஸ்னால் எப்படி தெரியுமா, ஒருத்தவங்ககிட்ட கொடுத்துட்டு நம்ம ஒரு பாசிட்டிவாக இருப்போம். அதெல்லாம் ஒருத்தவங்க வாங்கினாங்கன்னா அவங்க வந்து மைனஸ், கடங்காரங்க அவங்க மைனஸ் ஆகிடுவாங்க, நம்ம வந்து ஒரு ப்ளஸ் ஆகிடும். அதேமாரி தான் இப்போ இது ப்ளஸ் ஆகிருக்குன்னா இது வந்து ஒன்று கொடுத்ததுனால இது ப்ளஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம இங்கே ஒரு அச்சை ரிமூவ் பண்ணுறோம். இங்கே அச்சை ரிமூவ் பண்ணிட்டோன்னா அச்சு வந்து ஹைட்ரஜனுமே வந்து பாசிட்டிவ் தான் கொடுக்கும். அச்சை ரிமூவ் பண்ணுறோன்னா கார்பனில் வந்து ஒரு மைனஸ் கொடுக்கும். அப்போ மைனஸும் ப்ளஸ்ஸும் வந்து அட்ராக்ட் பண்ணுமா, அதனால் நம்ம அங்கே தூக்கி ஓவர் சட்டின் பண்ணுறோம். அதனால் வந்து அல்கேலேருந்து ஆல்கஹால் வந்து ஈஸியாக ப்ரிப்ரேஷன் பண்ணிடலாம். இப்போ வந்து ரெண்டாவது வந்து ஓகே, இப்போ வந்து அல்கீனா ஹீன்னு முடியுது, ஹீனாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்னா ஏதோ ஒரு கார்பனுக்கும் நடுவில் வந்து ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. அதை ரிப்ரசன்ட் பண்ணுறது தான் அல்கீனாலே அது வந்து கார்பனும் ஒரு டபுள் பாண்ட் இருந்தால் அது பேர் அல்கீன்னு சொல்லும். அதுமாரி இதுலேயும் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அடிஷ்னல் ADDனா அது அடிஷ்னல் ஆஃப் வாட்டர் அசிட்டிக் கேட்டலைசிட் ஹைட்ரேஷன்ஸ். இதை வந்து வாட்டர் கூடயும் அச்சு ப்ளஸ் கூடயும் வந்து ரியாக்ஷன் பண்ண போகுது. அல்கீன் வந்து வாட்டருக்குள்ளேயும் அச்சு ப்ளஸ் கூடயும் ரியாக்ட் பண்ண போகுது. ஓகே, இப்போ வந்து ஃபாலோ தி எம்கே ரூல்னால் என்னதுன்னா மார்கோனிக் ரூல். இது நீங்கள் வந்து ஹைட்ரோ கார்பனை படித்தாலே அந்த ஒரு ஆர்கானிக் லெசனே, கெமிக்கல் லெசனே முடித்த மாரி அதில் தான் இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா ஃபார்மேஷன் ஆஃப் கார்போகேட்டையானால் நம்ம வந்து நமக்கு மைண்டில் ஒரு வந்து பாசிட்டிவ். ஓகே, ஆனியான்னா நெகட்டிவ். இது வந்து கார்போகேட்டையனையும் ஃபார்ம் பண்ணும், பாசிட்டிவ் சார்ஜையும்
ஃபார்ம் பண்ணும். ரீஅரேஞ்ச்மெண்ட்னா திரும்பி ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து அட்டாச் தான் ஓக்குள்ளே அட்டாச் பண்ணுறோம். ப்ளஸ் சைடில் தான் அட்டாச் ஆகும். வச்சு வந்து மைனஸ் கொடுக்கும். அப்போனா அது வந்து ஒரு ப்ளஸ் சைடு தானே அட்டாச் ஆகும். வந்து ஒரு ப்ளஸ்ஸும் ஒரு மைனஸும் தான் வந்து அட்ராக்ட் ஆகணும்னு நமக்கு தெரியும். அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்க அம்மா வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிள் தெரியுதா? இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே ஒரு கார்பன் இருக்குது, இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு கார்பன். இது வந்து நம்ம இன்னொரு பேப்பரில் போடுறோம். கிளியரா கார்பன், இங்கே ஒரு கார்பன் இருக்குன்னு அர்த்தம். இந்த கோடை ரிப்ரசன்ட் பண்ணாலும் நமக்கு தெரியாது. ஏன்னா இங்கே ஒரு கார்பன், இங்கே ஒரு பாண்டை தான் இப்படி ஒரு கோடு மேய்க்கு வச்சுருக்காங்க. பாண்ட்னா வந்து நம்ம வந்து ஒரு சீக்கும் இன்னொரு சீக்கும் இப்படி ஒரு சின்ன பாண்டு தானே போடும். இந்த பாண்டையும் கொஞ்சம் பெருசாகி அதை ஒரு ஸ்ட்ரக்சராக போட்டாங்க, அவ்வளோதான். இப்போ வந்து இந்த முனை இருக்குல்ல, இந்த முனையில் இந்த ஒரு முனையிலையும் இங்கேயும் ஒரு கார்பன் இருக்குன்னு அர்த்தம். இன்னொரு கோடு போட்டிருக்குன்னா அது டபுள் பாண்ட். ஏன்னா அல்கீன் இல்லை, ஆனால் டபுள் பாண்டை வந்து இப்படி போட்டிருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு கார்பன் இருக்காது. ஏன்னா ஒரு கார்பனுக்கும் டபுள் பாண்ட் தான் இருக்கும். ஓகே, அதில் ரிப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. அப்போனா மொத்தம் எத்தனை கார்பன் இருக்கும்? 1 2 3 4 கார்பன் இருக்குது. ஓகே, 4 கார்பன். இங்கே ஒரு H3 இருக்கும், இங்கே H2 இருக்கும், இங்கே வந்து C மட்டும் தான் இருக்கும், இங்கே CH3 இருக்கும், இங்கே CH2 இருக்கும். இது வந்து ஸ்ட்ரக்சர் தெரியும்னு நினைக்கிறேன். H+ வாட்டர் கூட ரியாக்ஷன் பண்ணுறோம். ஏன்னா வந்து அல்கீனில் நம்ம என்ன பார்த்தோம், அது எதோட ரியாக்ஷன் ஆகும்? அல்கீன் எதோட ரியாக்ட் பண்ணால் நம்மளுக்கு ஆல்கஹால் கிடைக்கும்னு பார்ப்போம். அது H+ H2ஓடையும், H+னா வந்து அங்கேருந்து ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணுறோம், அது H+னா கொடுக்க மாட்டாங்க. வந்து H2O வாட்டருக்குள்ளே கொடுக்கலாம். ஓகே, H+ வந்து அவங்க கொடுக்குற கொஷின் வந்து நம்ம H+ ரிமூவ் பண்ணுறோம், அந்த H தான் இது ரிப்ரசன்ட் பண்ணுது. வாட்டர் வந்து எப்படின்னா OH, இதுலேருந்து OH கிடைக்கணும், OH கிடைக்கும், OH- கிடைக்கும், H+ன்னு கிடைக்கும். இந்த OH தான் நம்ம வந்து இந்த அச்சு இங்கே என்ன பண்ணாங்க, இங்கே டபுள் பாண்ட் இருக்குல்ல, இந்த இடத்துல இந்த டபுள் பாண்டை உடைச்சிட்டு இங்கே வந்து வாட்டர் இருக்கா, வாட்டரை வந்து நம்ம எப்படி பிடிக்கலாம், ஒரு H+னும் இன்னொன்று வந்து OH- பிரிக்கலாம். இது நம்ம உடைக்கும் போது ஒரு சைடு அச்சையும் இன்னொரு சைடு வந்து OH நம்ம கொடுப்போம். இதே நம்ம வந்து இந்த சைடு OH கொடுத்தோன்னா, ஆனால் இங்கே ஸ்டேபிளாகவே இருக்காது. எப்பவுமே வந்து ஒரு ஏதாச்சும் ஒன்று நம்ம வந்து லாக்கரில் வைக்கிறோன்னா சுற்றி நாலா பக்கமும் சேஃப்டியாக இருந்தால் நம்ம லாக்கரில் வைப்போம். ஓரத்தில் எங்கேயாச்சும் வச்சு தொலைதுமே வைக்க மாட்டோம். அதுமாரி தான் இப்போ வந்து இந்த கார்பன் எடுத்துக்கோங்களா, இந்த கார்பனை சுற்றி 1 2 3ன்னு ஒரு சுற்றி ஒரு ப்ரொடக்டிவ் மாரி இருக்குது. ஆனால் இந்த OH தூக்கி நம்ம இங்கே தான் அட்டாச் பண்ணுவோம். அப்போனா இங்கே H ஆட் பண்ணுவோம், இங்கே OH அட்டாச் பண்ணுவோம். இங்கே H இங்கே போயிடுச்சுன்னா இந்த பாண்டை உடஞ்சிடும், ஒரு பாண்டாகிடும். இங்கே CH2 இருந்தது CH3 மாறும். இங்கே ஒரு கார்பனுக்குள்ளே இங்கே ஒரு OH அட்டாச் ஆகிடும். அவ்வளோ சிம்பிளாக வந்து இப்படி அட்டாச் ஆகிடுச்சு. ரெண்டாவது மெத்தடில் இப்படி இருக்கா, இதையும் அதே மாதிரி தான் சேமாக தான். இங்கேக்குள்ளே இந்த கார்பனை பாருங்கள், மூணு கார்பன் கூட அட்டாச் இருக்குது. அப்போ இங்கே தானே நல்லா சேஃப்டியாக இருக்கும் அந்த OH. ஆனால் இந்த OH தூக்கி நம்ம இங்கே பிரித்தக்குள்ளே இங்கே அச்சு போட்டு
இங்கே ஓஹெச்னு போட மாட்டோம். ஏன்னா இங்கே கார்பன் வந்து ஒரு 2 கார்பன் வந்து அட்டாச் ஆகிருக்கு. இது அவ்வளோ சேஃப்டி இல்லை, ஆனால் இங்கே இருக்குதான் ரொம்ப சேஃப்டி. அதனால் நம்ம வந்து இங்கே அட்டாச் பண்ணிட்டோம். இங்கே வந்து இதுலேருந்து ஒரு அச்சு தூக்கி இங்கே கொடுத்துட்டு நான் வந்து உனக்கு அச்சு தரேன், எனக்கு ஓஹெச் கொடுத்துட்டு நான் சேஃப்டியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு தான் இந்த கார்பன் நினச்சி ஓஹெச் வாங்கி அப்படி தான் இங்கே அட்டாச் பண்ணியிருக்கோம் இந்த ஸ்டெப்பில். அதேமாரி வந்து சில பேர் இப்படி கொடுத்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ண பார்ப்பாங்க. ஒரு ஒரு பென்சின் ரிங்கையும் அது கூட இப்படி அட்டாச் ஆகிருக்க இது ஒரு அல்கின் குரூப் தான். ஏன்னா இங்கே டபுள் பாண்ட் இருக்குன்னா இது ஒரு அல்கின் குரூப் தான். இதை வந்து நம்ம ஆல்கஹாலை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். அப்போனா இங்கே வாட்டர் போடுவோம், அது அச்சு ப்ளஸ்ன்னு போடுவோம். இங்கே வந்து அச்சு ப்ளஸ் ஓஹெச் மைனஸ்ன்னு கிடைக்கும். இப்போ வந்து நம்ம இது பாண்டை உடைப்போம், உடச்சி ஒரு இடத்துல இந்த இடத்துல மேபி இந்த இடத்துல அச்சு கொடுப்போம், இங்கே ஓஹெச் கொடுப்போம். ஓகே, ஆனால் வந்து சில பேர் நான் சொன்ன மாதிரி மெத்தடில் வந்து கார்பன் இங்கே தானே இருக்குது, இந்த கார்பன் வந்து 3 கார்பனோட இருக்குது, அப்போ இங்கே இருந்தால் சேஃப்டின்னு இங்கே தூக்கி போட்டுருவாங்க. அதுதான் தப்பு. இங்கே தான் போடவே கூடாது. ஏன்னா நம்ம இந்த ரவுண்டுன்னு அப்படி ஒரு பாண்டை டிப்ரெஷன் பண்ணணும். இங்கே ஒரு பாண்டு இருக்குது, இங்கே ஒரு பாண்டு இருக்குது, இங்கே ஒரு பாண்டு இருக்குது. நம்ம இங்கே வந்து இந்த ஓஹெச் இந்த இடத்துல வந்து நம்ம ஓஹெச் அட்டாச் பண்ணாலும் இங்கே ஒரு பாண்டுக்கு இந்த பாண்டை பிரேக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்காக அதனால் இங்கே இருக்கிறதோட இது இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம்னு இப்படி போட்டு வச்சுருக்கோம். ஓஹெச் இங்கேருந்து இங்கே உள்ள வந்து இப்படி இருக்கான்னு பாருங்கள். இப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இங்கே அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஹைட்ரோபோரேக்ஷன் ஆக்சிடேஷன் பார்க்க போகிறோம். இந்த ரியாக்ஷன் வந்து ஆன்டி மார்கோனிக் ரூலை ஃபாலோ பண்ணும். இங்கே மார்கோனிக் ரூலில் வந்து இருந்துச்சு. இங்கே மார்கோனிக் ரூல் இருந்துச்சு, இங்கே ஆன்டி மார்கோனிக். இந்த மார்கோனிக்கு ஆன்டி மார்கோனிக்னு டிஃப்ரெண்ட்னா அங்கே கார்போகேஷனாக இருக்கும். ஒரு ப்ளஸ் சார்ஜ் உருவாக்கும். அப்போ வந்து நம்ம ஓஹெச் அட்டாச் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஆனால் இதில் வந்து அது வந்து கார்போகேட்டனே ஃபார்ம் பண்ணும், ப்ளஸ் சார்ஜே ஃபார்ம் பண்ணாது. இதே வந்து இங்கே வந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும். இங்கே எடுத்துகிட்டு இருக்கலாம், அதுக்கப்புறமா இங்கே எடுத்துருந்து வைப்போம், அப்படி மாற்றி வைப்போம். ஆனால் இங்கே வந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் கிடையாது, ஒரே ஸ்டெப்பு தான். இது வந்து சேம் அடிஷ்னல் ஆஃப் அச்சு ஓஹெச். இது வந்து ஓஹெச் வந்து அச்சு டு ஓஹெச் அச்சு வந்து எப்படி வருதுன்னா BH3லேருந்து வரும். ஓஹெச் வந்து அச்சு டு O2. அச்சு டு ஓனா வாட்டர்னு தெரியும், அச்சு டு O2னா பெராக்சைடு. இப்போ இங்கே ஒரு ரியாக்ஷன் இருக்குது, RCH டபுள் பாண்ட் CH2ன்னு இருக்குது. இங்கே வந்து டபுள் பாண்ட் இருக்குது, இது பிரேக் பண்ணுவோம். இதுக்கு வந்து இது வந்து ஹைட்ரோ கார்பாக்சிலிக் ஆக்சிடேஷன். இது வந்து அல்கின் இல்லை, ஹைட்ரோ கார்பாக்சில் ஆக்சிடேஷன். இது எப்படி அல்கின் இல்லை, அல்கின்லேருந்து எப்படி ஆல்கஹால்? அப்போ ஒன்றும் இல்லை. இவங்க வந்து இந்த ரியாக்ஷனை வச்சு அவங்க பண்ணணும்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா இதை மட்டும் கொடுத்துட்டு இது எந்த ரியாக்ஷனாலே இது ப்ரொடியூஸ் ஆச்சுன்னு சொல்லுவாங்க, கேட்பாங்க. அவ்வளோதான். இல்லைன்னா ஹைட்ரோ கார்பாக்சில் ஆக்சிடேஷனில் ஆல்கஹால் எப்படி கண்டுபிடின்னு சொல்லிட்டு கூட நம்ம இப்படி கேட்கலாம், இது கொஷினாக கொடுத்துட்டு. இது வந்து அவங்களுக்கு க்ளூவே வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தது என்ன இருக்குது, என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்குள்ள பார்க்க தேவையில்ல, எதை வச்சு ரியாக்ஷன் பண்ண போகிறோம் அதை மட்டும் தான் பார்க்கணும். நம்ம ஃபஸ்ட்டு எல்லா பொருளும் இருந்தால் போய் சமைக்கலாம், இல்லை எதை வச்சு சமைக்க போகிறோம் அதை அப்படி தான் பார்க்கணும். அப்போ வந்து BH3 வந்து ஒரு ரியாக்ஷன், BH3ஆல் வரும். நம்ம THF ஆர் B2H6, இல்லைன்னா வந்து செகண்ட் வந்து இந்த பெராக்சைடு சொல்லணும், H2O2, அதுமாதிரி OH மைனஸ். ஓகேவா? இப்போ வந்து OH மைனஸ் இங்கே கொடுத்துருக்கோன்னா, ஏன்னா வந்து இதுதான் வந்து கார்போகேட்டன் கொடுக்க போகுது, ப்ளஸ் சார்ஜ் கொடுக்க போகுது இல்லையா, அதனால் மைனஸ் அங்கே போட்டிருக்காங்க. இதை வச்சு பாண்டை பிரேக் பண்ண போகிறாங்க, அது உண்மை தான். இங்கே பிரேக் பண்ணுறாங்க.
பிரேக் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல அச்சு கொடுக்குறாங்க, இன்னொன்று வந்து ஓ அச்சு கொடுக்குறாங்க. ஓகேவா? இங்கேயும் ஓச்சு கொடுத்துட்றாங்க, இங்கேயும் ஓச்சு கொடுத்துட்டாங்க, இங்கே ஒரு அச்சு கொடுத்துட்டாங்க, இங்கே ஒரு பாண்ட் ஆல்கஹால் அச்சு, இன்னும் ஓ அச்சு இருக்குது, ஒரு ஆர் குரூப் இருக்குது, ஆல்கஹால் ஃபார்ம் ஆயிடுச்சு. இதே வந்து தேர்ட் 3R பாண்ட் CH2 இதே கொடுத்துட்டு இதை கொடுத்து B2H5 கூட கொடுப்பாங்க. B2H6 மட்டும்தான் கொடுப்பாங்க, B2H5 கொடுப்பாங்க. அதை வச்சு நான் எப்படி பண்ணணும்னா, அதை வச்சு எப்படி பண்ணுவாங்கன்னா, இப்போ இங்கே நல்லா பாருங்கள், CH2 கார்பன் 2 கார்பன் இருக்குது, ஒரு கார்பன் இருக்குது. அப்போ வந்து 3 கார்பன் தான், மீதி ஒன்று இங்கே ப்ளஸ். இங்கே ஒரு கார்பனோட அட்டாச் இருக்குது, ஒரு கார்பன் எத்தனை அட்டாச், ஒன்று ஹைட்ரஜனோட, இந்த கார்பனோட மீதி ஒன்று இருக்குது. அப்போ நான் ப்ளஸ் ஒன்று தேவையா? தேவை. அச்சு வந்து இங்கே அட்டாச் இருக்கும். அந்த இப்படி கிடச்சிச்சு, சைக்ளிக் டெர்மினேஷன் ஸ்டேட் இப்படி கிடச்சிச்சு. திரும்பியும் வந்து RCH டபுள் பாண்ட் CH2 பண்ணுறாங்க. அப்போ பண்ணுறாங்க. ஓகே, அப்போ இதுவும் ஒரே மாதிரி இருக்கா? ஆனால் இங்கே 2ன்னு போட்டாங்க, 2 இருக்கா. இங்கே BR இருக்கா, BH இருக்கா, அப்படியே BH போட்டாங்க. திரும்பியும் பண்ணுறாங்க 3 வருது, வெறும் போரான் மட்டும் தான் வருது. டெரிட்டரி போரானிக்ஸ் திரும்பியும் பண்ணுறாங்க. போரான் வேணாம் தனியாக கழிவிட வந்துடுச்சு. என்னடா ஃபஸ்ட்டு வந்து ஒரு அச்சு தூக்குனீங்க, BH ஆக்குனீங்க, அதுக்கப்புறம் அச்சு தூக்குனீங்க, வெறும் B மட்டும் ஆக்குனீங்க, இப்போ என்னையே தூக்கிட்டீங்கன்னா வெளியில் போயிடுச்சு. இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் இது பார்த்தா இன்னும் கிளாரிட்டி கிடைக்கும். வந்து CH3 இந்த ரியாக்ஷனை கொடுத்துட்டாங்க, CH3 CH டபுள் பாண்ட் CH2 அதெல்லாம் கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ வந்து அதே தான் என்ன வச்சு பண்ண போகிறோன்னா, வந்து இங்கே இருக்கே BH3 TH4 B2H5 H2O2 பெராக்சைடு, நம்ம B2H5 அதை வச்சு தான் இங்கே பண்ண போகிறோம். பாண்டை பிரேக் பண்ணுறாங்க, அச்சு ஆட் பண்ணுறாங்க, ஓஎஸ் ஆட் பண்ணுறாங்க, வேலை முடிஞ்சுது. அவன் வந்து ஆக்சிமெர்குரேஷன் டெர்மெர்குரேஷன் ரியாக்ஷன். ஆக்சிமெர்குரேஷன் டெர்மெர்குரேஷன் என்னடா புரியல, புதுசாக இருக்குண்ணா. இது வந்து காமனாக மெர்குரேஷன் ஆக்சிமெர்குரேஷன் டைமெர்குரேஷன் ரியாக்ஷன். ஓகே, இதான் இது ஷார்ட் ஃபார்மாக ஆக்சிமெர்குரேஷன் டிமெர்குரேஷன். ஓகே, இப்போ வந்து இப்படி கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து இங்கே வந்து என் ப்ளஸ் போட்டிருக்கோம், ப்ளஸ் சார்ஜ் நம்ம வந்து ஏற்படுத்த போகிறோம். ஓகே, இது வந்து கொஷின் தான், கொஷின் ப்ளஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. இது வந்து ஆன்சர் கலரில் தான் இருக்கிறதுனால இது ஆன்சர் தான் நம்மளே ஆன்சர் பண்ணும்போது போட்டு தான் இது. ஏஜி இது வந்து ஆக்சிமெர்குரேஷன் டிமெர்குரேஷன் ரியாக்ஷன் வந்து OA2 AC2 H2O NaBH4. இது வந்து ஒரு
இது ஒரு மார்க்கோவினிக் ரூல் தான். நம்ம நோ ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆன்டி அடிஷ்னலும் நடக்கும். ஆன்டி ஆச்சு அண்டு ஓஹெச் இருக்கும். அது வந்து என்னென்னா NaBH4 நடக்கும். ஓகே, எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துட்டாங்க. எக்ஸாம்பிள் வந்து எப்படின்னா இது கொடுத்துட்டாங்களா, இப்போ வந்து இதுப்பா OM ஓல இது DM அப்படின்னா என்னது ஆக்சி மெர்குரேஷன்ஸ் டி மெக்ரோஷன். ஓகேவா, அதை நான் ஷார்ட் ஃபார்மாக போட்டிருக்கேன். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், டபுள் மாடை உடைக்க போகிறாங்க. இங்கே பண்ணணும் உடச்சி ஒரு இடத்துல வச்சு இன்னொருத்தர் வச்சு கொடுத்துட்டாங்க. இங்கே ஓச்சு கொடுக்கறதுக்கு பதிலாக இங்கே கொடுக்கறதே பெட்டர், அதனால் இங்கே கொடுத்துட்டாங்க. ஓகே ஓகே, திரும்பி ஒரு ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்காது. அது நோ ரீஅரேஞ்ச்மெண்ட் பக்கத்துலேயே எழுதிட்டோம் நம்ம. ஓகே, இப்போ வந்து திரும்பி ஒரு கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு தெரியும் ஒரு கார்பனோட ஒரு கார்பன் 3 கார்பனோட அட்டாச் ஆகிடுச்சுன்னா அது எவ்வளோ சேஃபாக இருக்கும். அங்கே நம்ம ஓச்சு சேர்த்தா ரொம்ப சேஃபாக இருக்கும் நம்மளுக்கு தெரியும். ஓகே, அதனால் இங்கே ப்ளஸ்ன்னு போட்டிருக்கு. இங்கே தான் நம்ம சேர்க்க போகிறோன்னு ரெப்ரசன்ட் பண்ண. இங்கே இப்படி கார்பன் 1 2 3 ஒரு இத்தனை கார்பன் இருக்கு. அப்போ நம்ம உடைப்போம், வச்சு சேர்ப்போம். இங்கே மூச்சோட சேர்த்து இங்கே ஒரு பாண்டை கிரியேட் பண்ணிடும். இப்போ ஆல்கஹால்லேருந்து ஆல்கைன் அலைட்லேருந்து ஆல்கஹால் ப்ரிப்பரேஷன் பிரைமரி செகண்டரி. ஆல்கைன் அலைட் ஆர்எக்ஸ் தானே வந்து ஆல்கைன் அலைடோட ஒரு ஃபார்முலா ஆர்எக்ஸ். எக்ஸ்னா வந்து ஹைட்ரஜன் குரூப், ஃப்ளோரின் குளோரின் புரோமின் அயோடின், அதுமாதிரி பிரைமரி செகண்டரி. CN2 இது வந்து ஆலோ அல்கேன் ஆலோஜன்ஸ் அந்த லெசனில் வந்து CN2 பற்றி சொல்லியிருக்காங்க. அதையும் சொல்லுவோம். ROH. ஓகே, இது வந்து எது வச்சுலாம் KOH வச்சு ரியாக்டம் அக்யூட் KOH அக்யூட் NaOH மோய்சர் AG2O அக்யூட் NaHCO3 அக்யூட் Na2CO3 அக்யூட் BaOH2. ஓகே, இப்போ வந்து எல்லாத்துலேயுமே இங்கே பாரு எல்லாம் அக்யூட் கால்சியம் சோடியம். இது வந்து கால்சியம்குள்ள கீழே வந்து சோடியம் வரும். இதை ஞாபகம் வச்சுருந்த ஒரு ரியாக்ஷன். இது ஞாபகம் வச்சு ரொம்ப நல்லது. செகண்டரி டெர்ஷியரி ஆல்கைன் அலைட்ஸ் கிவன்ஸ். இது செகண்டரி டெர்ஷரியாக சொல்லியிருக்காங்க. அப்போனா SN1 ரியாக்ஷன். இது பிரைமரி செகண்டரி வந்து நம்ம SN2 ரியாக்ஷன். SN2 ரியாக்ஷனை ஷார்ட்டாக நம்ம என்ன சொல்லணும்னா SN1 ரியாக்ஷனில் வந்து SN1 ரியாக்ஷனில் வந்து ஒன்றுனா ஒரு 2 ஸ்டெப் வச்சு இருக்கும், 2 ஸ்டெப் வச்சு போகும். ஆனால் SN2 ரியாக்ஷனில் வந்து ஒரே ஒரு ஸ்டெப்பு தான், அவ்வளோதான் முடிஞ்சது. இதுக்கே வந்து அது SN2னாலே பிரைமரி செகண்டரின்னு சொல்கிறாங்கன்னா பிரைமரி ஃபஸ்ட்டு, செகண்டரி செகண்டு, டெர்ஷரி இருக்கனால பிரைமரி செகண்டரியாக SN2 வச்சுருக்காங்க. அதாவது SN2க்கு வந்து இந்த ஆர்டர். SN2 வந்து SN2வாக இருந்தால் கூட ஃபஸ்ட்டு 1 2 3 அப்படி தான். பிரைமரி செகண்டரி டெர்ஷரி. பிரைமரி தான் அதிகம், செகண்டரி ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பிரைமரி தான் அதிகம், அம்மா செகண்டரி, நம்ம லாஸ்ட்டாக டெர்ஷரி. ஓகே, அது செகண்டரி S1 எடுத்துட்டோன்னா பின்னாடி இருந்து வருவாங்க. மூணாவது தேர்டு வந்து ஹை அம்மா செகண்ட் ஒன், அம்மா லோவஸ்ட் தான் வந்து ப்ரைமரி கொடுப்பாங்க. ஆனால் ஹையஸ்ட் வந்து
செகண்டரி டெர்ஷரி அதை வச்சு எடுத்திருக்கோம். இந்த ரேஷியோ எக்ஸாம்பிள் பாருங்கள். இது ஒரு ஆர் குரூப், இது ஒரு ஆர் குரூப், இது ஒரு எக்ஸ் குரூப். NaOH இங்கே இப்போ NaOH அக்யூர், இது ரொம்ப முக்கியம். அக்யூ NaOH கொடுத்ததுனால நம்மளுக்கு வந்து SN2 ரியாக்ஷன் ஏன் சொல்கிறேன்னா, SN2 ரியாக்ஷன் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஃபஸ்ட்டு ஒன் ப்ரைமரி கார்பன் தான் அதிகமாக இருக்குது. எப்படின்னா SN2 ப்ரைமரி அதுமா, செகண்டரி அதுக்கப்புறமா டெர்ஷரி. SN1 வந்து அப்படியே உல்ட்டாவாக இருக்கும். SN1 வந்து டெர்ஷரி, செகண்டரி, ப்ரைமரி. சாரி, அதனால் SN2னாலே நம்ம வந்து ப்ரைமரி செகண்டரியை எப்படின்னு சொல்கிறோன்னா, இங்கே பாருங்கள், இந்த எக்ஸு டபுள் கார்பனோட அட்டாச் ஆயிருக்கு. ஒரு கார்பன் 2 கார்பன் அட்டாச் ஆனால் அது செகண்டரி. ஒரு கார்பனோட அட்டாச் இருந்தால் அதுவும் அது ப்ரைமரி. அப்போ இதில் வந்து ப்ரைமரி செகண்டரி தான் மேஜராக இருக்குது. இங்கே பார்த்தா ஒன்றும் 2 கார்பன் அட்டாச் ஆயிருக்கு. இது வந்து செகண்டரி, இது ப்ரைமரி. அப்போனா செகண்டரி ப்ரைமரினா என்ன பண்ணணும், SN2 ரியாக்ஷன். SN2 ரியாக்ஷன் என்ன பண்ணும், ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் வரையுமே ஒரே ஸ்டெப் ரியாக்ஷன். ஓகே, அதுதான். இப்போ அதுமாரி தான் வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஒன்றும் இல்லை, அல்கைல் ஹைட்லேருந்து நம்ம ஆல்கல் ப்ரிப்பரேஷனும் ரொம்ப ஈஸி. எக்ஸ் குரூப் இல்லை, எக்ஸ் குரூப் அதனால் ஆலோ அல்கேன் குரூப், ஃப்ளோரின், குளோரின் அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நம்ம இது புரோமினும் வந்து ஆல்கல் எக்ஸ் குரூப் தானே. ஆனால் அந்த அப்படியே எக்ஸ் குரூப் அப்படியே ரிமூவ் பண்ணி அப்படி தூக்கி போட்டுட்டு OH வந்து ஜாயின் பண்ணணும். OH எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து அட்டாச் பண்ணணும். அது பண்ணாலே நமக்கு கிடச்சிடும். ஆனால் எங்கே பண்ணணுன்னு தான் இருக்குது. செகண்டரி இங்கேயே பண்ணிட்டோம். ஓகே. அப்போ வந்து இப்போ வந்து எங்கே அந்த ப்ரிப்பரேஷன்னா, ஆல்கோஹால் ஆல்டிலேருந்து ஆல்கோஹாலும் கீட்டோன்லேருந்து ஆல்கோஹாலும் ப்ரிப்பரேஷன் பண்ணுவோம். ஆல்டினால ப்ரைமரி, கீட்டோன்னா செகண்டரி. இதை மட்டும் நான் வச்சுக்கோங்க, ஆன்சரில் பார்த்து டக்குன்னு அடிச்சிடலாம். கேட்டலைஸ் ஹைட்ரோலேஜி. ரிடக்ஷனோட ஏஜென்ட் தான் LiAl4, NaBH4. LiAl4 வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெடியூசிங் ஏஜென்ட். இது வந்து சோடியம் BH4 வந்து ரொம்ப மைல்யூட்டாக தான் ரியாக்ட் பண்ணும். அது MRA, மைல்யூட் ரியாக்ஷன் ஏஜென்ட். இது ஒரு ப்ரைமரி என்னது, ஆல்டிஹைட். இது செகண்டரினா கீட்டோன். உடைக்கிறோம், ரிடக்ஷன் நடக்க போது உடைக்கிறோம், இங்கே வச்சு சேர்க்குறோம், இல்லை இங்கே உடச்சி இங்கே ஒரு அச்சு, இங்கே அச்சு போட்டால் OH ஆகிடும். இங்கே ஒரு அச்சு போட்டால் CH2 ஆகிடும். இதோட சேர்த்து இங்கே CH2ன்னு சொல்லியிருக்காங்க. OH உடைக்கிறோம், இங்கே ஒரு அச்சு ஆட் பண்ணுறோம், இங்கே ஒரு அச்சு ஆட் பண்ணுறோம். சேம் தான், ப்ரைமரி செகண்டரி மட்டும் தான் மாறி இருக்குது. எக்ஸாம்பிளாக CH2 இப்படிலாம் இருக்கா, இது பார்த்தாலே தெரியும் செகண்டரி, டெர்ஷரி. இது வந்து வாட்டர், பிளாட்டியம், நியான், இது வச்சு நியான், இது நியான், பிளாட்டினம்,
இது வச்சு ரியாக்ஷன் பண்ணியிருக்கோம். என்ன பண்ணுவோம், டபுள் பாண்டோட இங்கே ஒரு H இங்கே ஒரு H ஓட இங்கே ஒரு H இங்கே ஒரு H சிம்பிள் வந்துடுச்சு. இதேமாரி இங்கே பாருங்க LiAlH4 H + H2O இது பார்த்தாலே இதுலேருந்து தான் நமக்கு வந்து H- கிடைக்குது. என்ன பண்ணுவோம், இங்கே இருக்க ஓவா இங்கே இருக்க டபுள் பாண்ட் இங்கே நம்ம வந்து கார்பன் இங்கே ப்ளஸ் சார்ஜ் எடுத்துகிட்டு வந்து வச்சு இங்கே நம்ம இந்த லித்தியம் LiAlH4 வந்து H- கொடுக்கும். இந்த -3 வந்து நம்ம கார்பனோட அட்டாச் பண்ணோம்னா இங்கே ஒரு ப்ளஸ் சார்ஜ் வரும். நம்ம இங்கே ப்ளஸ் சார்ஜ் வரணும்னா இங்கே ஒரு பாண்டு வந்து காலியாக இருக்கணும். அப்போனா இங்கே ஒரு பாண்டை தூக்கி ஆக்சிஜனோட தலைமையில மைனஸாக போட்டுடும். இங்கே ஒரு ப்ளஸ் சார்ஜ் இப்போ இந்த ஒரு பாண்டு தேவை. இதாச்சும் ஓடி போய் அட்டாச் ஆகிக்கும். அப்படி அட்டாச் ஆகிருக்கு. ஓகே, இப்போ ரெண்டாவது ஃபஸ்ட் ஒன்று இதை வச்சு ரியாக்ஷனு, ரெண்டாவது வந்து இதை வச்சு ஒரு ரியாக்ஷன். ஓகே, H2ஓட வாட்டரோட இப்போ வந்து H+னால் தெரியும். H+னால் ஒரு அட்டாச் பண்ண போகிறோம். இந்த ஓச்சு மைனஸ்னால இந்த ஓச்சுக்குள்ளே இந்த H அட்டாச் ஆகிடும். இதான் ரியாக்ஷன். இங்கே உடைப்போம். இங்கே வந்து H2 கும்பலாம் D2 கொடுத்தா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஒரு ப்ராப்ளம் இல்லை. OD + D அவ்வளோதான். உடைப்போம். இல்லை உடைக்கணும், இதுக்கு மேலே போடணும் மைனஸை. இங்கே ஒரு ப்ளஸ் சார்ஜ் கேட்கும். டிஏ அச்சு இதுதானே கொடுக்க அச்சு திருப்பி அட்டாச் பண்ணுவோம். இங்கே பண்ணிட்டோமா, அதுக்கப்புறமா இங்கே மைனஸ் இருக்கும். இந்த டி போய் நான் வந்து அட்டாச் பண்ணி இங்கே போய் அட்டாச் ஆகிடும். இங்கே வந்து நாம் இங்கே மட்டும் அச்சு போனோம் அதில் பொண்ணில் இது பண்ணியிருக்கோன்னா இங்கே வந்து ஒரு பாண்டிங்குள்ளே இல்லை, ப்ளைனாக ஒரே சர்க்கிள் தான். இங்கே ஒரு வேளை உள்ளே வந்து ஒரு ரவுண்டு இருந்துச்சு, இல்லைன்னா இப்படி பாண்டிங்கில் இருந்துச்சுன்னா நம்ம இங்கே அட்டாச் பண்ண மாட்டோம், இங்கே அட்டாச் பண்ணிவிடும். இப்போ வந்து கார்பாக்சிலிக் ஆசிட் ஆர் இட் இஸ் த டெரிவேஷன் ஆஃப் ஆல்கஹால். இதை வந்து நீட்டில் கேட்குறது வந்து ரொம்ப சான்ஸ் இருக்குது. இப்போ மெத்தட் பாருங்கள், RC=OH இது ஆசிட், C=O இது வந்து எக்ஸ் குரூப்ஸ், இது வந்து அசிட்டிக் அலை. இங்கே NH2 அமோனியா ஆசிட், OH இது ஆசிட் வந்து ஆல்டிஐ அமோனியா, OR வந்து எஸ்காச்சம். ஓகே, இதெல்லாம் வந்து லீவிங் குரூப். இங்கே இருக்கு பாருங்க, இந்த சைடில் இருக்கெல்லாம் லீவிங் குரூப்னு சொல்கிறாங்க. ரிடக்ஷன் ஏதாச்சும் ரிடக்ஷன் ஏஜென்ட் பார்ப்போமா. LiAlH4 சோடியம் குரோமேச்4 கேட்டலைட்டிக் நைட்ரோஜன்ஸ். லாஸ்ட்டில் நமக்கு வந்து ஆல்கஹால் தான் கிடைக்க போகுது, OH தான். இதை ரிமூவ் பண்ணுவோம். இங்கே இதை வந்து ரிமூவ் பண்ணி இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம். இங்கே வந்து தூக்கி இங்கே மேலே தூக்கி போட்டுருவோம். இங்கே ப்ளஸ் சார்ஜ் வரும், இங்கே ஒரு அச்சு அட்டாச் ஆகும், இங்கே ஒரு அச்சு அட்டாச் ஆகி OH மாறிடும். அதே மாதிரி இங்கேயும் வந்து எல்லாமே ஒரே மெத்தட் தான். ரியாக்ஷன்ஸ் கேட்டலைசிஸ் ஏதாச்சும் ரியாக்ஷன் இங்கே இருக்கிறது தான் ஃபுல்லாக. இந்த லைன் இப்படி இந்த ரோல் எப்படி ரீஜன்ஸ் கேட்டலைசி ஹைட்ரோஜன் இதெல்லாம் இருக்குது. கேட்டலைசி ஹைட்ரோஜனேஷன் வந்து அந்த டபுள் பாண்ட் கார்பனோட டபுள் பாண்ட் O அட்டாச் ஆகிருக்குல்ல, அது கூட OH அட்டாச் ஆகிருக்கு பாருங்கள். இது ரெண்டு அட்டாச் ஆகிருக்குன்னா அந்த இடத்துல வந்து கேட்டலைசி ஹைட்ரோஜனேஷன் நடக்காது, மற்ற எல்லாத்தையும் நடக்கும். மற்ற இந்த ஆப்ஷனில் வந்து கேட்டலைட்டிக் ஹைட்ரோஜனேஷன் எந்த ரியேஜென்ட்லாம் நடக்காதுன்னு கேட்பாங்க, இல்லை எதுலலாம் நடக்கும்னு கேட்பாங்க. அப்படின்னா இந்த ஆப்ஷன் இருந்தால் மட்டும் எதில் நடக்காதுன்னு கேட்டால் இதை வந்து டிக் பண்ணுங்கள். நடக்காதுன்னு கேட்டால்
இதை விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் மீதி எல்லாத்தையும் பார்த்தால இது மட்டும் பார்த்தா போதும். நீங்கள் சி டபுள் மார்க் ஓ ஓஹெச் டச் ஆயிடும். ஆமாம் LIAL H4 இது வந்து எல்லாத்தோடையும் அட்டாச் ஆகும். எதுக்குள்ளே அட்டாச் ஆகணும்னு சொன்னால் எல்லாத்தையும் டிக் பண்ணணும். 4 ஆப்ஷன் இருக்குது, 4 ஆப்ஷன்லேயும் இருக்குது. அப்போ ஆல்னு கொடுத்துருங்க. ஆமாம் NaBH4 இது வந்து நம்ம சொல்ல கேட்டலிசிட்டி ஹைட்ரோஜனேஷன் எதில் நடக்காதோ அதில் அது நடக்காது, அதெல்லாம் ரியாக்ஷன் நடக்காது. அதுமாதிரி இதோட இன்னும் அமோனியா அட்டாச் ஆகிருக்குல்ல, ஆசிட் அட்டாச் ஆகிருந்தாலும் கேட்டலைஸ் ஹைட்ரோஜனேஷன் நடக்காது, நம்ம NaBH4 நடக்காது. இதே வந்து அமோனியம் அட்டாச் ஆனாலும் NaBH4 நடக்காது. இப்போ வந்து இங்கே பாருங்க, ஒரு ரிங் இருக்குது, சி கார்பனோட அட்டாச் இருக்குது, OH இருக்குது, CH4 இருக்குது. இதில் வந்து R இருக்குது, OH இல்லை, குளோரின் இல்லை. எதுவும் நாமளாக என்ன பண்ணுவோம், மைனஸ் தூக்கி மேலே போடுவோம், இங்கே ஒரு பாண்ட் அப்படி ஓடிப்போம், இங்கே ஒரு H OH, இதுலேருந்து ஒரு மைனஸ் H வரும்னு தெரியும். இது திருப்பி இந்த கார்பனை அப்ரோச் பண்ணி சேர்ந்துக்கும். இங்கேருந்து வர ஒரு அச்சு சேர்ந்து CH2O மாறிடும். இங்கேருந்து OH வர்றது வந்து இது கூட சேர்ந்துடும். இந்த ரியாக்ஷன் ரெண்டாக பிரிச்சுட்டாங்க. இங்கே நீங்கள் பார்த்துருக்கலாம், இந்த சி டபுள் பாண்ட் கார்பனோட பக்கத்தில் இந்த ஆரோட பக்கத்தில் அட்டாச் இருக்க எல்லாமே லீவிங் குரூப்புங்க. அப்போ நம்ம இதை கட் பண்ணணும்னா இங்கே ஒரு அச்சு கொடுப்போம். இந்த டபுள் பாண்டை கட் பண்ணணும்னா இங்கே ஒரு அச்சும் கொடுப்போம். அப்படி தான் இது வந்து ரியாக்ஷன் ஏற்பட்டுச்சு. அது மாதிரி கிரிக்னட் ரியேஜன் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாத்துலேயும் ஹைட்ரோகார்பனில் இருக்கும், அல்கேனில் இருக்கும், அமைனில் இருக்கும். இதெல்லாம் ரொம்ப கிரிக்னட் ரியேஜன் வந்தால் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக இது வந்து கொஸ்டின் வரும்னு. இது வந்து நியூக்ளிக் அடிஷனல் ரியாக்ஷன். இது வந்து கிரிக்னட் ரியாக்ஷன் வந்து ஒன்று நியூக்ளிக் அடிஷனல் ரியாக்ஷன், ஆமாம் நியூக்ளிக் அடிஷனல், ஆமாம் எலிமினேஷன் ரியாக்ஷன் இருக்குது. நியூக்ளிக் அடிஷன் மட்டும் நடக்கிற ஒரு ரியாக்ஷன் இருக்குது, இல்லைன்னா நியூக்ளிக் அடிஷனல் ப்ளஸ் எலிமினேஷன் நடக்கிற ரியாக்ஷனும் இருக்குது. இப்போ வந்து கிரிக்னட் ரியேஜன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, ஒரு ஃபார்ம் இருக்குது. அது என்னன்னா RMG இதுதான் ஒரு ஃபார்ம். Mg இருக்கும், இங்கே ஒரு கார்பன் அட்டாச் இருக்க கார்பன் குரூப் இருக்கும், இங்கே ஒரு ஆல்கேன் குரூப் இருக்கும். இப்படிலாம் இருந்துச்சுன்னா அது வந்து இந்த மெத்தட் இதே மாதிரி மாலில் பார்த்தா கிரிக்னட் ரியேஜன் நடந்திருக்குன்னு நல்லா தெரியும். இங்கே Mg இருக்குது, எக்ஸ் குரூப் அட்டாச் ஆகிருக்கு, இங்கே கார்பன் குரூப் இருக்குது. இங்கே இந்த R வந்து எப்பவுமே ஒரு R- கொடுக்கும். அதனால் வந்து நம்ம ஒரு ரியாக்ஷனில் இது மைனஸுக்கு போடுவோம், இங்கே ப்ளஸ் ஆகும். அதனால் இது வந்து இந்த மைனஸ்லாம் இருக்கிறது வந்து இது அட்டாச் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ரெண்டாவது வந்து வாட்டரோட பண்ணோன்னா இந்த அச்சு வந்து இந்த ஓச்சுக்குள்ளே அட்டாச் ஆகிடும். நம்ம இது வந்து ஒரு அச்சம் ஆகிடும். இது நம்ம டேட்டாவே இது போட்டுடலாம், ரொம்ப ஈஸி. இது சால்வ் பண்ண ரொம்ப ஈஸியாகிடும். இது நம்ம அடிஷ்னல் எலிமினேஷன், நியூக்ளிக் அடிஷ்னல் அண்ட் எலிமினேஷன். அடிஷ்னல் பார்க்கணும். அடிஷ்னல் நம்ம என்ன பண்ணுவோம், மேலே தூக்கி போட்டிருக்காங்க, இங்கே ஒரு ப்ளஸ் குரூப், இது வந்து மைனஸ் கொடுக்குமா, இது தூக்கி இங்கே அட்டாச் பண்ணிட்டாங்க. திரும்பி டபுள் மடம் வந்து திரும்பி பண்ணிட்டாங்க. இது எலிமினேஷன் திரும்பி வந்துருச்சு. இந்த OR இருக்குல்ல, இந்த OR வந்து
அப்படியே ரிமூவ் ஆகிடும். இல்லை ஆர் மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து நியூக்ளிக் அடிஷன் மட்டும் தான் இருக்கும். இது ஓஆரும் சேர்ந்துச்சுன்னா அது வந்து அப்படியே லீவ் ஆகி வெளியில் போயிடும். நம்ம CH3 C டபுள் பாண்ட் O இங்கே இருக்கிறத வந்து இந்த சைடில் அட்டாச் பண்ணியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஃபிசிக்கலாக எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணால் ஒரு பாயிலிங் பாயிண்ட் வந்து எப்பவுமே டைரக்ட்லி ப்ரொபோஷ்னலாக மாலிகுலர் வெயிட் எவ்வளோ மாலிகுலர் வெயிட் இருக்கோ அது டைரக்ட்லி ப்ரொபோஷ்னலாக இருக்கும். அதுக்கப்புறம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷ்னலாக பிரான்ச்சஸ்க்கு இருக்கும். ஒரு நிறைய பிரான்ச், கார்பனோட நிறைய பிரான்ச், இங்கே ஒரு பிரான்ச்சு, இப்படி ஒரு பிரான்ச் இப்படி போயிட்டே இருந்துச்சுன்னா பிரான்ச் இன்க்ரீஸ் ஆக இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இது இங்கே டிக்ரீஸ் ஆகிடும் பாயிலிங் பாயிண்ட். இல்லை பாயிலிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா அங்கே பிரான்ச்சிங் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கலாம். ஓகே, அவன் வந்து மோர் OH குரூப் தென் பாயிலிங் பாயிண்ட் மோர் OH குரூப் இருந்துச்சுன்னா அங்கே பாயிலிங் பாயிண்ட் வந்து நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டேட்மெண்ட்டில் கேட்பாங்க, அசிஸ்டன்ட் ரீசனில் கேட்பாங்க. பாயிலிங் பாயிண்ட் வந்து ஆல்கஹால் அதிகமாக இருக்கும். ஈதரில் அதுக்கு என்ன தெரியும், ஒரு சிங்கிள் பாண்ட் இருக்கும். ஈதர்னா வந்து அது ஒரு ஃபார்ம், அதுவும் பார்ப்போம். ஆல்கஹால்னா OH தெரியும், ஆரோட OH இருக்குன்னு. இது வந்து ஒரு O மட்டும் இருந்தால் ஈதர், OH இருந்தால் ஆல்கஹால். இன்னும் எதுவுமே நம்ம சிங்கிள் பாண்ட் இருந்துச்சுன்னா அது அல்கேன். OH இருக்குது, இது வந்து ஆல்கஹால், இதனால இது நிறையா இருக்கும். இது வந்து நச்சு பாண்டு கொடுக்கும். இது வந்து O மட்டும் தான் இருக்குது, அப்போ இது ஈதர். இது வந்து இங்கே வந்து மைனஸ் கொடுக்குது, இது வந்து ப்ளஸ் கொடுக்கும். இது டைபோல் இன்டராக்ஷன். ஆமாம் வந்து அல்கேன் சிங்கிள் பாண்ட். இது வந்து லண்டன் ஃபோர்ஸ் இங்கே நடக்கும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுருந்தது. பாயிலிங் பாயிண்ட் கார்பாக்சிக் ஆசிடில் அதிகமாக, ஆல்கஹாலோட கார்பாக்சிக் ஆசிடில் அதிகமாக இருக்கும். ஓகே, ரீசன் ஏன் அப்படி கார்பாக்சிலிக் ஆசிடு ஆல்கஹாலில் அதிகமாக இருக்கும் பாயிலிங் பாயிண்டில். அப்போ எப்படி கார்பாக்சிலிக் ஆசிட் எப்படி அதிகமாக இருக்கும், அது ஒரு கொஷினாக கேட்டாங்கன்னா நீங்கள் கார்பாக்சிலிக் ஆசிட் கேன் ஃபார்ம் தட் dimer will be the exhibit silications ring formation tendency given the more stability. ஒரு ரிங் ஃபார்ம் பண்ணுறதுனா அது ரொம்ப மோர் ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். ஸோ கார்பாக்சிலிக் ஆசிட் ரொம்ப ரிங் ஃபார்ம் பண்ணால் நல்லா மோர் ஸ்டெபிலிட்டியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். நம்ம சால்யூபிலிட்டிஸ் இப்போ வந்து 6 இருக்குது. ஹைட்ரோஃபோபிக் பார்ட்ஸு OH வந்து ஹைட்ரோஃபிலிக் பார்ட்டு. ஃபஸ்ட்டு 3 membranes are completely soluble water. ஃபஸ்ட்டு 3 இருந்துச்சுன்னா அது வந்து வாட்டர் வந்து soluble கரைஞ்சிடும். இதே டியூ டு அச்சு பாண்டாக இருந்துச்சுன்னா அது அச்சு பாண்டாக இருக்கும். alkane hydrophenol parts increasing solubility கம்மியாக ஆக alkane hydro parts வந்து இன்க்ரீஸ் ஆகும், மெம்பரேன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். solubility வந்து directly proportional to number of side of செயின் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா solubility அதிகமாக இருக்கும். செயின் கம்மியாக இருந்துச்சுன்னா செயினே இல்லைன்னா அது வந்து அது கம்மியாக கொடுக்கும். அவ்வளோதான், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சொல்லிட்டாங்க. இட் கேஸ் சேம் molecular masses givenனா ஒரே molecular mass இருந்துச்சுன்னா இப்படின்னு கண்டுபிடிக்கும். நம்பர் ஆஃப் சைட் செயின் இஸ் இன்க்ரீசிங், then size of the hydrogenation part is decreasing and solubility is increasing. Size increase ஆகுது, solubility increase ஆகுது.
நடு வந்து ஹைட்ரோஃபோபிக் பார்ட் வந்து டிக்ரீஸ் ஆகுது. கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கேன் வந்து ROH இது தானே வந்து ஆல்கஹால் ஃபார்முலா. இது வந்து எப்படியெல்லாம் பிரிக்கலாம்னா ஓக்கு அச்சுக்கு ஒரு நடுவில் ஒரு பிரேக்கப் மாரி இது பிரித்து விட்டுடலாம். இல்லைன்னா இந்த ROHக்கு நடுவில் வந்து இதையும் பிரித்து விடலாம். அது 2 ஸ்டெப்பு பிரித்து விடுறது வந்து ஒரு 2 ஸ்டெப்பாக பண்ணியிருக்காங்க. OH பிரேக் பண்ணுறதுன்னு ஒன்று ரியாக்ஷன்ஸ், ஆரையும் ஓயும் பிரிக்கிறது வந்து அது ஒரு ரியாக்ஷன் பிரேக் பண்ணுறது. இப்போ வந்து OH பிரேக் ஆச்சுன்னா அங்கே எங்கெல்லாம் நடக்கும்னா மெட்டல் நடக்கும், மெட்டல் ரியாக்ஷனில் அசிட்டிக் ஆல்கஹாலில் நடக்கும், எஸ்டிஃபிகேஷன்ஸ் ரியாக்ஷன் நடக்கும், ரியாக்ஷன் வித் ஆல்டிஹைட் அண்ட் கீட்டோன் நடக்கும். ஆல்டிஹைட் கீட்டோன்னா வந்து ஓக்கு ஆச்சுக்கு தான் நம்ம பாண்டு. இங்கெல்லாம் வந்து ஆல்டிஹைட் கீட்டோன் இங்கே இருக்கு பாரு. இங்கே வந்து நம்ம இங்கே தான் உடைக்கிறோம். இங்கே தான் உடச்சி அச்சுனும் அச்சுன்னு கொடுக்குறோம். ஓகே, அப்போ ஊக்கும் அச்சுக்கு நடுவில் வந்து பாண்ட் பிரேக் ஆகுது. இதெல்லாம் நம்ம ரியாக்ஷன் வித் கிரிக்னர் ரியாக்ஷன்லேயும் நடக்குது. இது வந்து ஆருக்கும் ஓக்கும் நடுவில் பாண்ட் வந்து HX ஹைட்ரஜன் ப்ளஸ் ஹாலஜன் குரூப்பு வித் PCl5 PCl3 இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் வந்து SOCl2 இது இம்பார்ட்டன்ட். டீஹைட்ரஜனேஷன் ரியாக்ஷன்ஸ் இது வந்து யூனிஃபிகேஷன்ஸ் இது இம்பார்ட்டன்ட். ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறமா வந்து வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இதுதான் நம்மளோட புது சேனல், அதனால் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். நன்றி, வணக்கம்.